வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகா தேவியோடு. இன்று உலகம் முழுவதும் கோலாகலமாக ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுவதற்கான தினம் மற்றும் கிறிஸ்துவத்தின் மறுபிறப்பாகவும் கருதப்படுகிறது. கடவுளின் குமாரரான இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை போக்குவதற்காக இறந்து 3 நாட்களுக்கு பிறகு மரணத்தையும் தீமைகளையும் தோற்கடித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பார்கள். ஈஸ்டர் என்பவர் வசந்தத்தின் தேவதை. குளிர்காலம் மறித்து சூரிய முகம் தோன்றும் பெருமகிழ்ச்சி பண்டிகை. இதுவே இன்று கிறிஸ்துவர்களுக்கு மரித்து உயிர்த்த கிறிஸ்துவத்தின் பண்டிகை. அதாவது ஈஸ்டர் என்பதுதான் ஈஸ்டர் என்று மாறிவிட்டது என்கிறார்கள். ஈஸ்டர் பண்டிகை 40 நாட்கள் தவ நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு கொண்டாட்ட தினம். ஈஸ்டர் முட்டைகள் என்றால் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஓட்டிற்குள் இருந்து எப்படி ஒரு புது உயிர் வருகிறதோ அதே போல் இந்த வசந்த காலம் நமக்கு புது நம்பிக்கைகளை தர காத்திருக்கிறது. ஈஸ்டர் பன்னி என்பது மிகவும் பிரபலமான ஒன்று. அதாவது ஈஸ்டர் முயல்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட 3வது நாள் அவரின் கல்லறைக்கு சென்று பார்த்தபோது கிறிஸ்து அங்கு இல்லை. கல்லறைக்குள் அடைபட்டிருந்த ஒரு முயல் மட்டும்தான் இருந்ததாம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை பார்த்த முதல் உயிரினம் முயல் என்பதனால்தான் ஈஸ்டர் பண்டிகையின் முயல்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஈஸ்டர் பண்டிகை சகலவிதமான நன்மைகளையும் தரட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இனிய ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.